ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக சன் டிவியில் நடிச்சிட்டு இருக்க 2 நடிகைகள் வந்து அப்கமிங் ஜீ தமிழில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சன் டிவியில் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு நடிகையும் கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. சிங்கப்பெண்ணே நடிகை தான், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிவேதா இவங்க வந்து நலதமயந்தி அப்படிங்கிற ஓடிட்டுருக்க நம்ம ஜீ தமிழ் சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே போல் சண்டைக்கோழி அப்படிங்கிற சீரியல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஜீ தமிழில், அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்த சோஃபியா நியூ சீரியல் இன் ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. புதுசாக லான்ச் ஆக போகிற 2 சீரியலில் ஏதோ ஒரு சீரியலில் வந்து இவங்க நடிக்கிறாங்க. சோஃபியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி சண்டைக்கோழி சீரியலில் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ எந்த ஒரு சீரியலும் பண்ணல. ரீசெண்டாக புதுசாக ஒரு சீரியலில் வந்து ஜீ தமிழ்லேயே கமிட் ஆயிருக்காங்களாம். அதை பற்றி அவங்களே இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடிகை வந்தனா நியூ சீரியல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது என்ன சீரியல் அப்படின்னா நம்மளோட சுஜிதா மேம் நடிச்சிட்ருக்காங்க ஜெமினி டிவியில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். செவ்வந்தியோட ரீமேக் சீரியல். அந்த சீரியலில் தான் வந்து அவங்க புதுசாக கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க போல இருக்குது. அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்தது. நான் கூட வந்து நான் மறுபடியும் சீரியல் வராங்க அப்படின்னு உடனே தமிழ் சீரியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தெலுங்கு சீரியலில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க.